அமைதியான காடு. என்ன செய்வதென்று அறியாது இறுதி ஒருவரே ஒருவர் கொல்லவில்லை. நமக்கு தெரிய வேண்டாம். இன்னுமா நீ நம்புறேன்? தோட்டாவை பற்றி மட்டும்தான் நினைக்கணும். தோட்டா எந்த பக்கம் இருந்து வருது, நாம் எந்த பக்கம் தோட்டாவை அனுப்பணும், அதை பற்றி மட்டும் நினை. உட்டோப்பியாவை கைவிடணுமா? பெரிய கனவுகள். தாத்தா தேவடியாப்ப நீ பாதிக்கப்படலை. அது உனக்கு தொடர்பு இருந்தால் தான் தெரிய வரும். நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதனால தான் அது வளர்ந்துக்கிட்டே இருக்கு. It was ages ago. I came here as a student at that time. What a hub. This was going to be the hub of modern India. You see that hill there? That hill was going to give way for the all-new India Gate. Right here. Railroads from north, east, west, south and all were supposed to come and meet here. It was supposed to be a huge city. I mean, that's what it was designed for, actually. I mean, that's what we imagined it would be. We were so young, very optimistic, maybe quite silly right now, I think. See what happened? Nothing came. Absolutely nothing. Now, that's why I say only huge investment, huge technology. That's what we need to mine gold. Or for that matter, anything else. There is a law of the market. It's much bigger than the law of nature. It's like a hurricane or a tsunami. It's nature at its severest, uncompromising. Kolar stagnated and stayed back. Bangalore marched ahead. Bengaluru. You know where that name is derived from? I can tell you that. It is Pengaluru. And that is Tamil, of course. Yes. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். காலை வேளையில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கூடியிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இந்த சந்தோஷம் தந்த ஆண்டவனுக்கு ஸ்தோத்திரம். பாதையில் போய்கிட்டு இருக்கோம், பார்ப்போம். இதே நீ பாதை நினைக்கிற மாதிரி இல்ல. ரூட்டை கரெக்டா சொல்லு முதல்ல. இந்த ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கோம். இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? போய்கிட்டு இருக்கட்டும். மாசானே எல்லாம் தெரிஞ்சவங்க மாதிரி இருக்குங்க. சும்மா எங்களுக்கு தர மாட்டோம் உங்களுக்கா. சத்தம் போடாத, பின்னாடி வா.
இதெல்லாம் எப்போ சொல்லி தர போறீங்க? பெருமாள் யார் இருக்குமா தெரியலையே. வாங்க பெருமாள், நீங்க தான் முதல்ல வந்திருக்கீங்க. பாதை மாறிட்டோம். என்ன செய்ய போற? கமான், மலையேற்றம் தேவைப்படுது. கொஞ்சம் கொழுப்பு குறைய நடக்கலாமே. என்ன நடக்குது? அவன் சிகுவரா வேலை காட்டுறான். நம்ம அவன் பின்னாடி போனோமா? நம்ம அவன் பின்னாடி வருவோம்னு அவன் நம்பிக்கை. அவன் என்ன சொன்னான்? அவன் சொன்னா வழி தவறிட்டோம், மலையேறி கொழுப்பை குறைப்போம்னு. வேற வழியே நமக்கு இருக்கிற மாதிரி தெரியல. எது தவிர? அவனை பொழக்கிறத தவிர. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், குளிச்சு கசக்கி கட்டிக்கிட்டு சுத்தமாக வரணும்னு. இதோ பாருங்க பெருமாளை எவ்வளோ சூட்டிக்கா வந்திருக்கான் பார். இதோ பாருங்க, வந்து சேர வேண்டிய பொருள் இன்னும் வந்து சேரல. பண்டை மாற்றி கொடுக்க இப்போ பொருள் ஒன்றும் இல்லை. நீங்கள் எல்லாரும் ஒன்று செய்யுங்க, கொண்டு வந்த பொருளை பதிஞ்சுக்கிடுங்க. அடுத்த வாரம் வந்து மாற்று பொருளை வாங்கிக்கிடுங்க. இன்னைக்கே வேணும். இது சரி வராது. சதுரகிரியிலிருந்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆளுங்க வருவாங்க. எல்லாரும் காத்திருந்தா கூட்டம் சேர்ந்து போகும். இது சரி வராது. இன்னைக்கே வேணும். இன்னும் வந்த சிரமம். இன்னைக்கு தான் வேணும். இன்னும் வந்த சிரமம். மண்ணெண்ணைக்கே வேணும். மண்ணெண்ணெய் தான் எடுத்துருக்கோம். தெரியும் தெரியும், அத்தியாவசியம் உள்ளவங்க காத்திருங்க. உச்சைக்கு பொருள் வந்து. அவன் ஏன் இன்னைக்கு இவ்வளவு லேட்டு? இன்னைக்கு பண்டமாற்று கிழமைன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அப்ப என்ன வேணும்ட்டே செய்யறாங்கறியா? நடையை எட்டி போட்டு அவனை பிடிப்போம். அவன் நமக்கு பதில் சொல்லும்.
ஹலோ ஃப்ரெண்ட், நாம பேசணும். பேசணுமா? என்ன பேசணும்? உனக்கு என்ன, நீ தனியா திரியுறங்கிற நினைப்பா? குருட்டுத்தனமா உன் பின்னாடி நாங்க வரணும்னு நினைக்கிறியா? சந்தேகப்படுறதுன்றது ஒரு நல்ல தகுதி தான். ஆனால் குழுன்னு வந்துட்டா ஒரு நம்பிக்கை வேணும். ம், கண்ணா, நீ சொன்னது சரிதான். குருட்டுத்தனமா அவன் பின்னாடி போவோம். குழப்பக்கூடாது. இதுக்கு நான் பொறுப்பும் கிடையாது. நம்ம லட்சியத்தில் இது ஒரு பகுதி தான். யார் குழப்பறா? நானா? பின்ன ஏன் வண்டியை பொருளோட விட்டுட்டு ஏன் அலைஞ்சிட்டு இருக்க? அந்த பொருட்கள் மக்களுக்காக. அதுவும் தொலைஞ்சதில்லை. அது முக்கியம் இல்லை. எது முக்கியம் இல்லை? மக்களா பொருளா? அடடா, மக்களை பற்றி நீ இப்படிலாம் ரொமான்டிக்காக நினச்சிக்கிட்டு இருக்கியா? உனக்கு வயசு பத்தாது. அப்போ நீ சொல்றத பார்த்தா இளமை ஒரு வீக்னஸ். இந்த மக்கள்லாம் திடீர்னு ஞானோதயம் பெற்று எல்லா பொறுப்பையும் உங்ககிட்ட கொடுத்துருவாங்கன்னு கனவுலாம் காண வேண்டாம். மக்கள் மேலே ஏன் உனக்கு அவ்வளவு வெறுப்பு? அப்போ மக்கள் இல்லாமல் நம்ம லட்சியத்தை அடைவோங்கிறியா? மக்கள்லாம் ஒரு பூச்சி மாதிரி வெற்றின்ற வெளிச்சம் கிடைக்கிற இடத்துல வந்து ஒட்டிக்குவாங்க. இது அவதூறு. ஏன் சும்மா தீரையெல்லாம் பேசிக்கிட்டு? அடிக்கிறதா இருந்தா இப்படித்தான் அடிக்கணும். இதோ வந்துட்டேன்டா. வாங்க வாங்க. வணக்கம் ஃபாதர். வழியில் உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சோன்னு பயந்தேன். என்னாச்சு? ஃபாதர், எதுவும் ஆகலை. நாங்கள் வழி தவறி போயிட்டோம். பொருள்கள்லாம் தான் கீழே மாட்டிக்கிச்சு. அது பரவாயில்லையா, வந்து ரெஸ்ட் எடுங்க. நீங்க 2 பேரும் நல்ல சமாதானமா உறங்குங்க. அவரை பத்தி என்ன நினைக்கிற? எவரை பத்தி? ஃபாதரை பத்தி. அவரை பத்தி நான் ஏன் நினைக்கணும்? நான் வழக்கமா ரொம்ப யோசிக்கிறதெல்லாம் இல்லை. நான் அவரை பார்த்தப்போ எனக்கு சொல்ல தெரியாத உணர்வு. ஏதோ என்னோட வாழ்க்கை அவர் தான் முடிவு பண்ண போறாருன்னு தோணுச்சு. ஏய், நீ என்ன உறங்கிட்ட? இல்லை இல்லை, நான் கேட்டுட்டு தான் இருக்கேன். என்னோட கதையை நீ கேட்பியா? உன்னோட கதையா? இல்லை, கதைன்னா என்னோட வாழ்க்கையில முன்னாடி நடந்ததை பத்தி. இல்லை இல்லை, சொல்றதால உன்னோட பாரம் குறையும்னா நான் கேட்க போறதில்லை.
வா வயலட், உனக்காக தான் காத்துட்ருக்கேன், உட்கார். இன்னும் உங்கள் அப்பா இளைய தலைமுறைக்கு புரட்சிக்கெல்லாம் பரப்பி எரி விட்டு தான் இருக்காரா? புரட்சிக்கனலா? எந்த தலைமுறைன்னு சொன்னீங்க? கவர் ஸ்டோரி பார்த்தியா? இந்த கவர் ஸ்டோரி வருதுன்னா அதோட முக்கியத்துவம் என்னன்னு உனக்கு தெரியுமா? அடுத்த இஷ்யூவில் உன்னோட ஸ்டோரி கூட கவரில் வர முடியும். பண்டமாட்டு சந்தையை பற்றி திருநெல்வேலி ஹெட் குவார்ட்டர்ஸில் பதிவு செஞ்சுருக்காங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு கிறிஸ்துவ ஃபாதர் தான் கேள்விப்பட்டேன். அப்போது நான் சந்தையை பற்றி தான் ஸ்டோரி பண்ணணுமா? அதுதான் உன்னோட அசைன்மெண்ட். பண்டமாற்று சந்தையா? ஆமாம். பதிவு செஞ்ச பண்டமாற்று சந்தையா? இந்த வேலை என்னால் செய்ய முடியாது. பயனும் இல்லை. மக்களை ஆர்கனைஸ் பண்ணுறது, அவங்களுக்கு சொல்லித் தர்றது, அவங்களோட பிரச்சனைகளை எடுத்து காட்டுறது, அதுதான் என்னால் செய்ய முடியும். ஃபாதர் எல்வினுக்கு நாம் உதவி செய்யணுமா? அவர் தான் ட்ரைபல்ஸுக்கு உதவி செஞ்சிட்ருக்காரு. அதனால் பிரதர், நாம் உதவி செஞ்சு தான் தீரணும். பணம் எப்படி கிடைக்கும்? Indigenous mining for gold, or for that matter anything else, is illegitimate. This is the case not just in India but all over the world. See, the whole argument that it is legitimate for indigenous people to use primitive methods of mining is dangerous.
The intellectuals who propose this idea, what shall I say? They're anarchists. They don't factor in the existence of the thing called the global economy, which is real and all pervasive. Indigenous mining exists outside this global framework. And this triggers a circulation of money, which is illegitimate. It has grown to be the biggest threat to global economy. It may seem negligible, but when it comes to thousands and thousands of more such stuff, you know, it's mind-boggling. I'll show you. This is where it is. You see that other spot there? See, now look at this. See this place? See this? See this area? They're all spread out here. Indigenous people are all over. Look at this, the Western Ghats. See the Vindhyachal. It's huge. So the response is, you spot it and you bust it. கொள்ளலாம் இல்லை அடுக்கு அல்ல வரகாசு அப்பா இது அப்போ മാഞ്ചൂരും തേഞ്ചൂരും വന്നേ അടിയേറിക്കൊണ്ടേ ചെറിയൊരു പിണിപ്പാ വന്നില്ല കുഞ്ഞുങ്ങളെ
இந்த புக்கு இன்னைக்கு படிக்க எடுத்துட்டு போகலாமா? எடுத்துட்டு போங்க. ஆனா என்ன புத்தகம் நான் பார்க்கணும். இந்த புத்தகமா? ஹோம் ரிலேட்டட் டாக்டர் இந்த புத்தகத்தையே படிக்க போறேன். ஆமா சார், நாளைக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன். கிராமப்புறம் நாட்டு மருந்து இது நாட்டு மருந்து நாட்டு மூலிகைலாம் போட்டுட்டு இதை போய் படிக்க போறேங்கிற உனக்கெல்லாம் நாட்டு மருந்து மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்டா? இங்கே எவ்வளோ மாடர்ன் மெடிசனை பற்றி புக் இருக்கு, அதெல்லாம் படிக்காம இதை ஏன் படிக்கிறேன்? இல்லையா? அழகு இங்கே பாருப்பா, ஹோம் ரிலேட்டட் டாக்டர் படிக்கிற புத்தகத்தை பாருங்க. தலைவர் படிக்கிறது காந்தியிசமா, நாட்டுப்புறமா, கிராமத்துறையா, நாட்டு மருந்தா? கிராமத்து நாட்டுப்புற மருந்து பற்றி சொல்ற புத்தகத்தை படிக்கிறாங்க. காந்திய வழியா இந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருக்கேன். இதோ பாரு, என்ன புத்தகம் பாரு. இந்த புக்கு கிராமத்தில் இருக்க ஜனங்களுக்கு உபயோகப்படுற மெடிசின்ஸ் பற்றின புக். லட்சக்கணக்கான பேர் இதைதான் நம்புறாங்க. உங்க ஏட்டு ஜொரக்கு அனுமானத்தை வச்சுது. கண்ட புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டு நேரத்தை வீணாக்காத. உங்கள்கிட்ட இயல்பாகவே திறமை இருக்கு. ஒரு குப்பையெல்லாம் படிச்சுட்டு உருப்படாமல் போகாது. கொடுக்குற புத்தகத்தை மட்டும் படிச்சா போதும். புரிஞ்சுதா? அப்ப எனக்கு விமர்சகர் உரிமை கிடையாதா? விமர்சிக்கிற சுதந்திரம்
விமர்சிக்கிறதுக்கு நீ எதுலையாவது உள்ள நம்பிக்கை வச்சிருக்கணும். நீ எதில் நம்பிக்கை வச்சிருக்க சொல்லு. கண்ணன் தானே நீங்கள்? ஆமாம், இவங்க கூடலாம் சேர்ந்து உனக்கு விரக்தியா இல்லையா? கண்ணா, அங்கே இருக்கிற ஆளுங்க பூரா வெறும் புஸ்தகம் மட்டுமே எழுதுகிற படிக்கிற அகாடமிக்ஸ். அவங்க அகாடமிக்ஸாக இருக்கலாம், ஆனால் அவங்க நல்ல மனுஷங்க. கண்ணா, நமக்கு நல்ல மனுஷங்கள்லாம் தேவையில்லை. விடுதலை தீபத்தை ஏற்றுறதுக்கு சதி சூது சூழ்ச்சி செய்யணும்னா அந்த மாதிரி மனுஷங்க தான் நமக்கு தேவை. உன்னை பற்றி நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் தான். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. உன்னோட ஈடுபாடு, படிப்பறிவு, படிப்பில் உனக்கு இருக்க ஆர்வம் எல்லாம் பற்றியும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அப்போ ஒன்று செய்யலாம். நிஜ உலகத்தில் களத்தில் இறங்கி மாற்றங்களை செயல்படுத்துகிற சில பேரை எனக்கு தெரியும். அவங்ககிட்ட நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன். சரி கண்ணா, நான் வர்றேன். அந்த புஸ்தகத்தை பற்றிலாம் நான் யார்கிட்டையும் சொல்ல போகிறதில்லை. இப்போ எல்லாம் உங்கள் லைப்ரரியோட ஒழுக்க சிந்தனை அதை காட்டிலும் இந்த கேவ்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. போன வாரம் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கொஞ்சம் பேரை நான் பார்த்தேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு ஒரு நாள் உனக்கு ஒன்றுனே நம்பிக்கை இல்லைன்னு அழகு என்ன திட்டினார். குற்றவாளியுடைய தந்தை ஈழத்தின் தந்தை செல்வாவின் இயக்கத்தில் உறுப்பினராக இருந்து தனி ஈழப் போராட்டத்தில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பெற்றவர். ஈழத்தில் போர் வலுத்திருப்பதால் இவனை நீதிமன்ற கட்டுக்காவலில் வைக்கும்படி உத்தரவிடுகிறேன். கண்ணா, நான் ஒருத்தரை பற்றி உன்கிட்ட சொன்னேன் இல்லையா? அவர் தான் அங்கே நிற்கிறாரு. அவர்கிட்ட போய் நான் சொல்கிறத கேட்டால் போதும். தட்ப வெப்பநிலை எப்படி இருக்கும்? தட்பா வெப்பா நிலை எப்படி இருக்குன்னு நான் இப்போ கேட்கணுமா? இன்னும் 2 நாளைக்கு மழை வரப்போகிறதில்லை. நான் இந்த வேலையை முடிச்சிட்டேன். இது லேட்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கொஞ்சம் மெனக்கிட்டதால நாள் ஆச்சு. நான் திருநெல்வேலி போயிருந்தேன். அங்கே கமான் சம்திங்லாம் கொடுத்து தான் டீட்டெயில்ஸ் வாங்கியிருக்கேன். அவர் பேர் எல்வின். அந்த ஃபாதர் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அவரையே நேரில் பார்த்து பேசினேன். அந்த சந்தையை மேனேஜ் பண்ணுற விதம், உள்ளூர்காரங்க அவருக்கு தர பொருள், அவர் அவங்களுக்கு மாற்றா தர பொருள், இட்ஸ் மேஜிக். அல்லது
அவர் வேற எங்கேயோ ஃபண்ட்ஸ் ரைஸ் பண்ணுறாரு. வாட்? ஃபோட்டோலாம் எடுத்திருக்கீங்க? அவரை வச்சு இனியும் நிறைய ஸ்டோரிஸ் பண்ணால் ஸ்கோப் இருக்குது. அவருக்கும் சர்ச்சுக்கும் உள்ள ரிலேஷன், சர்ச்சுக்கு வரவங்கள அவர் வழி நடத்துகிறதா, மத மாற்றத்தை பற்றின அவரோட எண்ணங்கள் எல்லாமே நிறைய ஸ்கோப். வருமானா என்னன்னு ஒரு சம்பவம் சொன்னார். ஒரு தரம் ஒரு வீடு எரிஞ்சு போயிருக்கு. அந்த குடும்பம் ஃபாதரை பார்த்து ஹெல்ப் கேட்க வந்திருக்காங்க. என்ன ஹெல்ப் வேணும்னு இவர் கேட்க போக அவங்க சொன்னாங்களாம் 4 ரூபா போதும்னு. ஒரு குமுதம் வாங்குற காசு, அதுதான் வருமானு ஃபாதர் சொன்னார். ஃப்ரீலான்சிங் பண்ணுறது கஷ்டமான விஷயந்தான். நீங்கள் ரெங்கநாதன் கூட சேர்ந்து சிட்டி பீட்டில் கூட அவருக்கு அசிஸ்ட் பண்ணலாமே. இந்த ஸ்டோரி கவரில் தானே வரும்? வரும், நம்பிக்கை இழக்காத, கவரில் வரும், பார்ப்போம். ഫാദർ എൽവിൻ, நான் ஃபாதருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க? நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? உங்களுக்கு என்ன புரியலையா? எனக்கு புரியலை. மரியாதைக்குரிய பேராயரோட செய்தி கொண்டு வந்திருக்கேன். ஆமாம், மரியாதைக்குரிய பேராயர் உங்களை பார்க்க விரும்புகிறாரு. அடடா, மணி 5 ஆயிடுச்சு. உங்களை இங்கே பார்க்கவே எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி சந்திச்சது ரொம்ப முன்னாடி இல்லையா? அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி. 5 வருஷம் நடுவில் பூரா உங்களாலே எனக்கு எக்கச்சக்க பிரச்சனை இருந்தது. உங்களாலேயும் நீங்க பார்க்குற வேலையாலேயும். ஆண்டவருடைய வேலையைத்தான் நான் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பொதிகையை சுற்றியுள்ள ஆதிவாசிகள் மத்தியில். நீங்க நடத்துகிற வியாபாரம் சட்டத்துக்கு புறம்பாடுன்னு கேள்விப்பட்டேன். உன்னை பார்க்கணுன்னு தான் கூப்பிட்டு விட்டேன். கடைசியாக தான். எனக்கு புரியல. என்னுடைய வேலைக்கு அங்கீகாரம் ரத்து பண்ணது நீங்க. என்னுடைய வேலையை ஏத்துக்க மறுத்ததும் நீங்க. நீங்க தான் சொன்னீங்க, இப்படியே போனா ஆதிவாசிங்க கிறிஸ்தவத்துக்குள்ள வரப்போறதில்ல, நான் அவங்கள ஒருத்தராயிருவேன்னு சொன்னீங்களா இல்லையா? ஏதோ வரப்பொருத்தி சொன்னாலாவது நீங்க நடவடிக்கை நிறுத்தி வைங்கன்னு. ஆனா நீங்க ஒரு ஆபத்தான சூழ்நிலையில இருக்கீங்க.
எந்த சூழ்நிலையை பற்றியும் எனக்கு பயம் இல்லை. யாரும் என்னை மிரட்டவும் முடியாது. நான் செய்கிற வேலையில் எனக்கு முழு நம்பிக்கை உண்டு. வேற எதுவும் உண்டா ஃபாதர்? அப்போ நான் கிளம்பட்டுமா? அவர் கிளம்பட்டும் ஃபாதர், எல்லாம் நாம பார்த்துக்கிறோம். இன்னைக்கு ராத்திரி நான் இன்னைக்கு ராத்திரி லேட்டாக வந்தாலும் வருவேன், கவலைப்பட வேண்டாம். ஹலோ, வயலட்டா பேசுறது? எஸ் வயலட் தான். நான் போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன். ஒரு முக்கியமான விஷயமா ஒன்று பார்க்கணும். என்ன விஷயம்? இல்லை, அது நான் நேரில் சொல்கிறேன். இப்போ 9:30 எனக்கு ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கு. 12 மணிக்கு பீரோக்கு வருவேன். அப்போ சரி, பார்க்கலாம். ஓகே, பாய். நீதானா வயலட்? எஸ். நீ மட்டும் நேரடியாக பதில் சொன்னால் ரொம்ப நேரம் எடுக்காது. ஆமாம், ஃபாதர் யாரோ ஒருத்தரை பற்றி நீ ஒரு ஃப்யூச்சர் பண்ணேன்னு எல்லோருக்கும் தெரியும். ஃபாதர் எல்வினா? ஆமாம். இப்போ உனக்கு அவரோட கான்டாக்ட் இருக்கா? இல்லை. எப்போ நீ அவரை கடைசியாக பார்த்த? அந்த ஃபீச்சர் பண்ணதுக்கப்புறம் பார்க்கல. அண்ட் தட்ஸ் பார்ட் ஆஃப் மை ஜாப். அதுக்கப்புறம் அவரோட காண்டாக்டே இல்லை. ஏன், என்ன வந்துச்சு? ஃபாதர் இப்போ மிஸ்ஸிங் ஆகிருக்கு. அதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காரணம்னு நம்ப வேண்டி வரும். கண்ணனு தெரியும், ஆனால் எப்போ எங்கே முதல்ல அவனை பார்த்தேன்னு ஞாபகம் இல்லை. வாங்க மேடம், வாங்க உள்ள வாங்க. வந்து இந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவையானதான் பாருங்க. ஒரு முக்கியமான வேலை பார்த்துட்டு இருக்கேன், இதை முடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வேலையோ அதை நான் செஞ்சுத்தரேன். அப்போ நீ தானே அது? நீ திடுதுப்புன்னு ஃபேமஸ் ஆகிட்ட. உன்னை பார்க்கணுன்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் வயலட், ஜேர்னலிசத்தில் டிப்ளமோ முடிச்சிருக்கேன். ஆனால் இந்த பழப்போன நோயால் நான் எப்போல்லாம் வாழ்க்கையில் வெற்றிக்கு பக்கத்தில் போகிறப்பெல்லாம் இந்த நோய் என்னை பிடிச்சிரும். சில சமயம் என் கையெல்லாம் மறுத்து போய் செத்து போன மாதிரி. பட் நவ் ஐ எம் ரெக்கவரிங்.
சார், கலாச்சார நடவடிக்கைனா கல்லூரியில் நாங்கள் நடக்கிற ஒரு ஆண்டு விழா, கலை விழாக்களில் பங்கெடுக்க வைக்கிறது மாணவர்களை. இப்போ டிசம்பர் 1 உலக எய்ட்ஸ் தினம்னு வச்சுக்கோங்க, டிசம்பர் 10 உலக மனித உரிமை நாள், மார்ச் 8 உலக பெண்கள் தினம். இந்த மாதிரி நாட்களில் ஒரு முக்கியமான பிரச்சனை குறித்து நாங்கள் நாடகம் போடுவோம். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் நாடகம் போடுவதற்காக தயார் பண்ணுவோம். அதில் வந்து நடிப்பாங்க. இன்றைக்கி படிக்கிற மாணவர்கள், பழைய மாணவர்கள் எல்லாருமே சேர்ந்து அதை பண்ணுவோம். இந்த மாதிரி நடவடிக்கைகள் நாங்கள் நிறையா பண்ணியிருக்கிறோம். என் ஃப்ரெண்டு தான்ப்பா, ஆள் எங்கன்னா கலாச்சாரம் நடவடிக்கை கதையை விட்டுக்கிட்டு. இல்லை சார், பார்த்து 2-3 மாதத்துக்கு மேலே ஆச்சு சார். ஒரு நாள் நாங்கள் நாடக பயிற்சி எடுத்துக்கிட்டு இருந்தோம். இப்போ சேவெல்லாம் பண்ணி ஒருத்த வந்தான். போய் 2 பேர் பார்த்து பேசுனாங்க. நான் கூட சொன்னேன், கண்ணன் தேவையில்லாமல் வந்து மற்ற ஆளுங்களோட புதிய ஆளுங்களோட பழகாதுன்னு சொன்னேன். நான் கூட போய் பேசிட்டு எல்லாம் வந்துட்டு இருந்தாப்புல. அந்த பையனை ரொம்ப விவரமான பையன் மாதிரி இருந்தான். நல்லா நிறையா படிச்சிருப்பான் போல, உள்ளூர் அரசியல், உலக அரசியல், இப்போ இன்டர்நெட், இமெயில் நிறைய விஷயம் பேசினேன். அதுக்கப்புறம் நான் ஒன்றும் அதை எங்கே போனேன்னு எனக்கு தெரியலையே. இப்போ நான் ஒரு கவிதை படிக்க போறேன். இப்போ நான் ஒரு கவிதை படிக்க போறேன். இந்த ஃபீல்ல கொடுக்கணும். ஒன்ஸ் மோர், ஃபர்ஸ்ட் பொசிஷன். எங்கள் பகைவர் எங்கோ மறந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாய் கண்டேன். எங்கள் என்னப்பா, நல்லா தமிழ் பேசப்பா. இங்குள்ள நல்லா தமிழ் பேசுற நடிகர் கிடைக்கலையா? முதல்ல நாம எங்கே சந்திச்சோன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? தெரியும், லைப்ரரியில் புக் ரேக் நடுவில். இல்லை காஃபி ஷாப்பில் தான். இல்லை காஃபி ஷாப்லலாம் இல்லை. அப்படின்னா ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வச்சு தான். அங்கே கண்டிப்பாக இல்லை. சினிமா மாதிரி இதுலேயும் ஆரம்பிச்சிட்டாங்க காதல் காட்சிலாம். இல்லை நிப்பாட்டியா, இல்லை போய் காதல்லாம் பண்ணிக்கிட்டு இல்லை நாடகமாக சினிமா வேடா. என்ன நினைச்சிட்டு இது ஒரு சீன் தான். காதல் காட்சியில் வேணாயா, இல்லை நாடகமா என்னது? இது மாடர்ன் நாடகம் சார், நவீன நாடகம். அது அப்படிதான் இருக்கேன். என்னப்பா இதெல்லாம்? கண்ணா, என்ன நடக்குதுங்க? சரி, நடக்கட்டும். கிளிநொச்சி பொருளும் ஒன்று இருக்குது, நம்ம போகலாமா? நீங்கள் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டா நான் எப்படி நாடகம் பண்ணுறது? கண்ணா போயிட்டு புது கேரக்டர்
Well, okay, so I broke away from the e-group, or actually we broke away from the e-group, Politics Watch e-group, because it was a moderated group. I mean, it wasn't completely moderated. The new members' postings were moderated, but it resulted in a moderated group. And, well, you know what an e-group is, right? There's two types of e-groups, moderated and unmoderated. So in a moderated e-group, this is the group, and this is the group owner. There's just one group owner. There can't be more than one group owner. And the owner may choose some moderators. So let's say that this group has 3 moderators. Right? 1, 2, 3. And then there'll be any number of members. So the thing is, all of these moderators, before the members can post, their postings have to go through the moderators. And the moderators get to decide who posts in the group and who doesn't, or which postings reach the group and which doesn't. And the owner himself or herself decides on the moderators, and that's a moderated group. So basically, we didn't want to be in a moderated group because the discussion in the moderated group is controlled. First of all, the moderators themselves will decide what postings go into the group, and not only that, but the moderators are chosen by the owner. So in that way, the discussion isn't free. There's some sort of central control over the whole discussion. Okay, so in that way, the group, it stood for the struggles that were never going to succeed and the struggles that were never going to fail. That's the way the group is, and it just continues that way. Anyhow, it's just a lot of politics, you know. I mean, then there were a lot of problems with it. I didn't like the language. You know, there were all these different kind of interest groups, and they were always trying to, take over the space. But the basic problem was this moderation problem. We wanted to have a free sort of discussion. So here's our group, and here's the owner. And there are all sorts of members. Even the old moderators might be there. But all of the members have the same relationship to the group, right? Because there's no moderation. So then there's just a free flow of discussion, and there's some sort of equality between all the participants of the e-group. So, well, in the beginning we were all fresh. It was great. There was so much discussion. There was so much new energy in the group. I won't call it gradual, but there were certain cornerstones in the discussion. For example, the Abea case discussion was one of those cornerstones. Definitely it makes a difference. The groups may be, the members of the groups may be mostly from middle class, but we have a lot of interaction with the other groups, with the grassroots groups, and it gives the grassroots groups a forum in which their issues can be discussed. So we have participation, or we have connections with Dalit groups, Adivasi groups, women's groups, sexuality minority groups, the whole range of tribals who are displaced. We have a whole range of issues that get discussed, and it's a much more vibrant discussion. All these things that, all this information is shared with other people that didn't have a common forum before. So definitely it makes a difference. Well, I'm not sure I understand what you mean by dangerous. I mean, definitely there's an issue with spam and other distractions, but it's a completely different issue. Sridhar? Which Sridhar? Well, yes, there is a member of our group named Sridhar. The convention that you're talking about, that seminar, we do it every year. It's open to the public, and so many people come, people we know, people we don't know. And at this particular seminar, I was very busy. I was talking to lots of different people. I can't even remember if Sridhar was there or not, to be honest. Wait a minute. That's it. You started as a conversation, and this is becoming an interrogation. It's a court-martial. And I don't want you to film me anymore. I told you to stop it. That's it. No more interview. Interview is over. Yes? போலீஸ் என்னை என்கொயரி பண்ணாங்க. இப்படி போனால் ஃபாலோ பண்ணுவாங்களோன்னு பயமாக இருக்கு. இதுக்கு மேலே என்கொயரி பண்ணுவாங்களா? பத்திரிகைகளில் தவிர்க்க முடியாது. நீ ஒன்றும் பயப்பட வேணாம், நான் பார்த்துக்கிறேன். பிரச்சனையே உன்னோட தொடர்புகள் தான், அதை நீ தவிர்க்கணும்.
ஓகே சார். பாலாஜி சார். வணக்கம் கால் மார்க்ஸ். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. மதுரை மக்கள்லாம் வந்து லோக்கல் ஏரியாவை பற்றி பயங்கரமாக சொல்கிறது பாலாஜி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க. இது அவங்க சொல்கிறதா இல்லை நீங்கள் சொல்கிறதா? சார் எனக்கு லெட்ரு வந்திருக்கு, மெயில் வந்திருக்கு சார். அப்படியா? எதுவும் காமிக்காத வரைக்கும் சந்தோஷம் காமிச்சிடாதீங்க தயவு செய்து. சரிங்க சார். This is the river Vaigai. This is the river Vaigai. And this is another water channel, Kirudumal channel. It goes like this. And this is another water channel that goes like this. And you have another two huge water bodies on this side and another water bodies on this side. You have another major water bodies on this side. So it is between these water bodies we have formed a settlement. Now with the help what they did is a small temple complex was evolved at the center. This is Meenakshi Shrine. This is Meenakshi Shrine or Meenakshi Temple. And within this Meenakshi temple, a kind of a concentric pattern was followed. So this is the first street, and this is the second street. And this is the third street. And this is the final fourth street or outer street. So these are the concentric streets in which you have the temple. Now there was a palace complex which was shifted here. This is the palace. And you have a very small palace on this side. Now this palace got shifted to this side. அப்படியா? அதை சொல்ல மாட்டீங்க. ரைட்டு லெஃப்ட்டு ரைட்டு ப்ராப்ளம். சூழ்நிலை புரியாமல் பேர்லாம் சொல்ல முடியாது இல்லையா? வலதுன்னா வலது தான். நேற்று கூட சொதப்புனீங்கன்னு கேள்விப்பட்டேன். பேசுறது கேட்க போகிறது இல்லையா? சொல், வலது தான். ஆமாம். மாற்றி மாற்றி ரைட்டு லெஃப்ட்டுன்னு அப்புறம் என்ன நீங்கள் பேசுனது? அந்த வண்டியில் போகல ஏன்றது? இப்போ வண்டியில் போகல என்ன பேசுனீங்க? நேராக போகணுமா? அசடு மாதிரியா நடந்துக்கிறது? நான் சொன்னதை மட்டும் கேட்டு நட. சூழ்நிலை தெரியாமல் அசடு சூழ்நிலையை சொன்னால் தானே தெரியும். நான் முன்னே சொன்ன மாதிரி தான். நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டா மட்டும் போதும். தீர்மானம்லாம் எடுத்தாச்சு. இன்றைக்கி சாயந்தரம் தான் நீங்கள் கிளம்புறதுக்கு. பொதுகையே நீங்கள் கடந்தாகணும். ஃபோன் பண்ணுவேன்னா கட் பண்ண, அதை கூட செய்வேன். அசடு மாதிரி நடந்துக்கிறது இல்லை. உனக்கு காடு வீடு எல்லாம் ஒண்ணுதான். எங்க இருந்தாலும் உச்சைக்கு முன்பு எழுந்துக்க போறதில்ல. எனக்கு இப்போ யார் டீ வாங்கி தர போறா? தலைவர் எங்க? இன்னும் ஆத்துல தான் இருக்காரு. இவ்வளவு பெருசா ஆறு ஓடுது.
நேற்று ராத்திரி கூட நான் நினைக்கலையே. ஏய், நீ ஆத்துல கரைஞ்சிட போறான். நான் செமி டெசர்ட் ஏரியாக்காரன், எனக்கு தண்ணினா ரொம்ப இஷ்டம். இந்த தடவை சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். அவங்க நமக்காக வந்துட்டு இருக்காங்க இல்லையா? ஹலோ, உடனே கிளம்புனீங்கன்னா இருட்டு முன்னே மீனச்சிலாറി போய் சேரலாம். அது எவ்வளோ பெரிய ஊராக இருக்கும்? சின்ன ஊர் தான். அப்போ அசலூர்காரன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அசலூருக்காரங்களுக்கு அங்க நல்ல வரவேற்பு தான். அசலூருக்காரங்க அங்க வழக்கமா வருவாங்க தான். எனக்கு வண்டி சத்தம் கேட்குது. ஊர் பக்கத்தில் தான் இருக்குது. ஏய், அடிவாரத்தில் இருந்து தான் சத்தம் வருதுன்னு நான் நினைக்கிறேன். டென்ஷன் ஆக வேண்டாம், எப்பவும் போல நம்ம நடப்போம். திடுதிப்புன்னு ஒரு ஊருக்குள்ள நடையாவே போறதா? ஓகே, ஏதாவது ஒரு வண்டியில் ஏற பார்ப்போம். சரியா? எனக்கு தெரிஞ்சிருக்கணும் அல்லது உனக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு காரணமும் இல்லை. யாருக்காவது தெரியுமா? தெரிஞ்சவங்களுக்கு இப்போ இருக்கிற உலகமும் தெரியும், அமைக்கப்பட வேண்டிய உலகமும் தெரியும். அது யாரு? யாருன்னா மேலிடம்தான். முதல்ல இந்த மேலிடம் எப்படி அமையுது? அதில் எப்படி ஞான இடம் பெறுறது? மேலிடம் முன்னாடியும் இருந்துச்சு, இப்பவும் இருக்கு. நான் இல்லை, எங்கள் அப்பா சேரும்போதும் மேலிடம் இருந்துச்சு, அமைக்கலாம் படலை. நீ ஒன்று புரிஞ்சுக்கணும், இது ஒரு ப்ராக்டிக்கல் உலகம். புத்தகத்தில் மட்டுமே இருக்கிறதுக்கு இங்கே இடம் இல்லை. யாரோ அவனை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நாய்க்கு பிறந்தவ இவன் ஒருத்தன் போதும் துண்டில் புழு மாதிரி நம்மளை மாட்டி விடுறதுக்கு.